நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 7/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி, ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று மாலை 4:36 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:15 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:15 வரை பூரம், பின்பு உத்திரம். மேஷம் ராசி நேயர்கள். கடந்த கால சிரமத்தை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு நீங்கள் தான் சிறப்பாக வாழ வேண்டியிருக்கும். யாரையும் குறைகள் எதுவும் சொல்லி நேரம் செலவிட வேண்டாம். செயல்களில் கொஞ்சம் உற்சாகமாக செயல்படுங்கள். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி இனிமையாக நிறைவேறும். வருங்காலம் நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். பெரியோர்கள் பாராட்டுகள் பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களில் பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. இன்று உத்வேகமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபட வேண்டியிருக்கும். குழப்பம் வேண்டாம். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான முடிவெடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்களுக்கு நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்பட கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். விளையாட்டுத் தொழில் சாதிக்க முடியும். கலைத்தொழில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடைய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கடந்த கால சிரமத்தை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கும் செல்ல வேண்டாம். நிதி மேலாண்மை இன்று சீர்பட கொடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த பாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். என்று கூடுமானவரை முயற்சி பண்ணுங்கள். எதையும் வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. பரணி. இன்று வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இன்று முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைந்துவிட கொடுங்க. கிருத்திகை. நேரம் காலம் பார்த்து ஈடுபட வேண்டும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்று பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். இன்று திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். ரிஷபம் ராசினியர்கள். இன்று காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். இலக்கு கண்டிப்பாக நிறைவேறுங்க. கூடுதலாக பணிபுரியக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வருமானம் கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வதே முன்னேற்றம். ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று பெண்கள் தயவு செய்து நகை பணம் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். கூட்டுத் தொழில் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. குடும்பத்தில் இருப்பவருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை சிந்தித்து செயல்படுவது நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். சரியான நேரத்தில் பணவரவு கிடைக்க கொடுங்க. அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெற முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். பெண்கள் இன்று மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். நட்பிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். அது மட்டுமில்லை, பெண்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். தெளிவான முடிவெடுக்க வேண்டும்.
குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன சந்தோஷம் என்று ஏற்படக்கூடும். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. மாணவர்களுக்கு மதிநுட்ப திறன் வெளிப்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அடைய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று புத்தி சாதுரியம் வெளிப்படக்கூடுங்க. பேச்சில் மற்றும் நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் அளவில் சூழல் இருக்கின்றது. வருமானம் குறையும்படி இருந்து பின்னர் சரியாக்குங்க. ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக சரியான நேரத்தில் காப்பாற்றி கொடுப்பீர்கள். ரோகிணி. உயர்வான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. முன் பின் தெரியாத நபர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், அது போதுங்க. மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்பு விரிவடையும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அதுவே வெற்றிக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும். மிதுனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு செயல்களில் வேகம் பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெரும் முயற்சிகள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு வர கொடுங்க. நல்ல அணுகுமுறையால் வெற்றி வாகை சூடுவீர்கள். இயன்ற அளவில் பண உதவிகளை இன்று மற்றவர்களுக்கு புரிந்து கொடுப்பீர்கள். அதற்காக கடன் வாங்கியெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். தொழில் வியாபார நெருக்கடிகளை சரி கட்டி விடுவீர்கள். கூடுதல் உழைப்பு உங்களுக்கு தேவைப்பட கொடுங்க. நிலவே பணம் விடாமுயற்சியால் கிடைக்கும். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை பெற முடியும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வேலை பளு அதிகரிப்பதால் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்குங்க. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி இருக்கும். சிறு தடைகளுக்கு பின்னர் வெற்றியும் கிட்டும். பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பெரிய பிரச்சனை இருக்காது. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகருக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. முயற்சியின் மூலம் முன்னேறி செல்ல முடியுங்க. கல்வியில் முழு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. கேட்ட இடத்திலும் பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலுமாக உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சி வெற்றி பெறும் நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. மன அமைதியுடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. திருவாதிரை. நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்வீர்கள். தூர தேசத்து பயணம் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கலந்து உரையாடலின் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். சிக்கலை தவிர்ப்பதற்கு பேசிதான் ஆக வேண்டும். மனம் கோணாமல் நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் நல்லவையாக நடக்கும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. ஏற்ற மிகுந்த வாழ்க்கையும் ஏற்படக்கூடும். இன்று செய்யும் செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்தவிடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மனதை கொஞ்சம் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். நேரம் காலம் பார்த்து செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்கும். முயற்சியின் பேரில் முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உங்களின் தகுதி திறமையும் வளர்த்துக் கொள்வீர்கள். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தாராள அளவில் பண வரவும் கிடைக்கக்கூடும். மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க கொடுங்க. என்று எதிர்நீச்சல் போட்டாவது நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தது கண்டிப்பாக மாறும். குடும்ப தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். கடன்கள் கொஞ்சம் சற்றே குறையுங்க.
பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவினர் நண்பர்களிடம் இருந்த டென்ஷன் கண்டிப்பாக குறையுங்க. பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள், சேமிப்பாக மாற்றுங்கள். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் மனக்கசப்பை கொடுக்கும். பொறுமையாக இருக்க வேண்டும். 2-3 நாட்களுக்கு பிறகு முடிவெடுப்பது நல்லது. இன்று பெண்கள் திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நல்லதொரு பணிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று உழைப்புக்கு உயர்வு உண்டாக கொடுங்க. மாணவர்கள் மனதளவில் ஏற்பட்ட சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய எண்ணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நீங்கள் சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்க கொடுங்க. நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை வாங்கிவிட முடியும். நல்லவர்கள் நட்பாக கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது. கூடுமானவரை இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். அது உங்களுக்கு வெற்றியாக அமைந்துவிடக் கொடுங்க. பூசம். இந்த நாள் உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். தைரியமாக சிந்தித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீர்கள். மன அழுத்தம் குறைகள் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு காண்பீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். வீடு வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். இந்த நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆயில்யம். பல நெருக்கடிகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த கவனம் கொள்வீர்கள். காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்வது நல்லது. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடிகள் உருவானாலும் அதனை சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள். என்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். இன்று கருப்புறம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். நண்பரின் கருத்தை மட்டும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்ல கொடுங்க. கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். இன்று வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. ஆன்மீக எண்ணங்கள் இன்று அதிகரிக்கக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக நல்லது. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று உங்களுக்கு கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. சிம்ம ராசினியர்களுக்கு இன்னும் சந்திராஷ்டிரம் முடியவில்லை இருக்கின்றது. ஆகையால் குழப்பம் கொஞ்சம் இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலை பொறுத்தவரை குழப்பமே மிஞ்சும். விட்டுக் கொடுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். அது வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. மாறுபட்ட சூழல் குறித்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமையும். மாணவர்களுக்கு நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். தயவு செய்து குழப்பமடைய வேண்டாம். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி நடைபோடும். வாக்கு வன்மையால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அளவு கடந்த இன்பத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். பூரம். பல நெருக்கடியும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று சிக்கல்கள் கண்டிப்பாக தீருங்க. நியாயமாக நடந்து கொள்வீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் பழிக்க கொடுங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது.
முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுப்பது நல்லது. என்று முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றி இருக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். முயற்சி பண்ணுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் இன்று எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். நல்ல முடிவுகளை நோக்கி வாழ்க்கை செல்ல கொடுங்க. சிக்கல்களை எல்லாம் பொறுமையாக சரி கட்டி விடுவீர்கள். கடன் பிரச்சனைகளை அறவே என்று ஒழித்து விடுவீர்கள். உங்களின் தன்மான குணத்துக்கு கொஞ்சம் சோதனை வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபாரத்தில் ஏற்பட்ட இடையூறுகளை சரி செய்துவிட முடியும். மிதமான பணவரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி கூடிவிடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபார நிலையிலும் உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். நிம்மதியான சூழல் வெளிப்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மன நிம்மதி கொள்ளுங்கள். உங்கள் காதல் கைகூடி திருமணத்தில் முடியும். அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நெருக்கடிகள் நிலவினாலும் எல்லாம் சரியாகுங்க. தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைதூர பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. குடும்ப உறுப்பினரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். நண்பரிடம் மனம் திறந்து பேசுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வாகன யோகமும் ஏற்பட கொடுங்க. அஸ்தம். பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். வழக்கு விவகாரங்களை வச்சு இருக்குங்க. காலம் கடந்து சில பணிகள் நடிக்கும். எதுவும் வேக வேகமாக செயல்படுத்துவீர்கள். அற்புதமாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு தொலைதூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை. இன்று புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லும். நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அபாரமான நினைமாற்றல் வெளிப்பட கொடுங்க. கையிலும் காசு பணம் கண்டிப்பாக புழங்கக்கூடும். மனம் நெருக்கடியாக இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீரும் நாளாக இருக்க கொடுங்க. சிறப்பான வாழ்க்கை கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகளை மட்டும் தயவு செய்து எடுக்க வேண்டாம். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திட்டமிட்ட செயல்களை எளிமையாக நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். தாராள பணவரவு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பெண்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக வாங்குவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடக் கொடுங்க. சோதனைகளும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கின்றது. உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவையற்ற பிரச்சனைகள் மட்டும் வேண்டாம். மருத்துவ செலவுகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும். எவ்வளவுதான் கடினமான சூழல் நிலவினாலும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முழு பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நம்பிக்கை கொள்ளுங்கள். பெண்கள் இன்று மனோதைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மகத்துவமான செயல்கள் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளுடன் கொஞ்சி பேசி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. பயப்பட வேண்டாம். காதலை பற்றி இல்லத்தில் சொல்வதே சிறப்பு. என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முழு முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று காலை பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. சுறுசுறுப்பையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்கக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சுவாதி. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் நட்பு காரம் நீட்ட கொடுங்க. கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுவீர்கள். அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். எதிரிகள் தவிடுபொடி ஆவார்கள். இந்த நாள் உங்களுக்கு கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். விசாகம். இன்று மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கும் செல்ல வேண்டாம். பல நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து சாதிக்க முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை எல்லாம் மிகவும் தெளிவாக எடுப்பீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள். சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெருக கொடுங்க. பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளை புரிவீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க புதிய அனுகூலம் உருவாகக்கூடும். தாராள பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அதனால் மேல் அதிகாரியிடம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது சிறப்பு. உத்தியோகஸ்தர்களுக்கு உடல்நல குறைவுகளால் அடிக்கடி விடுபடுத்த வேண்டியிருக்குங்க. சூழ்நிலைகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளும் கிடைக்க கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெரிய மனிதர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் தூர தேசத்து பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு உழைப்பால் இன்று உயர்ந்து காட்ட முடியும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் இல்லை. பெரிதாக எதுவும் இல்லை. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று காதல் கண்டிப்பாக கைகூடும். கோபம் வேண்டாம். இன்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதமாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் புத்துணர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். முயற்சி பண்ணுங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனம் இன்று நிறைவாக காணப்படும். காரமான உணவுகள் மட்டும் தயவு செய்து வேண்டாம். உணவு கட்டுப்பாடு முக்கியம், பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம். இன்று யாரையும் குறைகள் சொல்லாதீர்கள். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். உடலை வலுப்படுத்த உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நிதானமாக எதையும் யோசியுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள், அது போதும். கேட்டை. மனம் இன்று நிறைவாக காணப்படக்கூடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். இன்று யாரும் மனதை புண்படுத்தும்படி பேசிவிட வேண்டாம். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். இன்று உங்களுக்கு முயற்சிகள் திருமணியாக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று அபாரமான பேச்சு திறமை வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சியில் மட்டுமே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உடைய கனவுகள் அனைத்தும் கண்டிப்பாக நனவாக கூடும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்க கொடுங்க. மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். தெய்வீக சிந்தனையும் இன்று ஏற்பட கொடுங்க. நட்பு வட்டத்தை இன்று விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகுவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமுடன் பேசுவதனால் சிரமத்தை தவிர்க்க முடியும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கு கண்டிப்பாக அடைய விடாமுயற்சி தேவைப்படும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. தொழில் போட்டிகள் உண்டாக கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடும். உற்றார் உறவுகளின் ஆதரவுகள்
ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கலில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற சில இடையூறுகள் வரத்தான் செய்கின்றது. தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத மேன்மைகள் உண்டாக கொடுங்க. பெண்கள் இன்று கனவுகளை நனவாக்கிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். பிடித்த மாநிலத்திற்கும் சென்று வருவீர்கள். பெண்களுக்கு இன்று திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலை பொறுத்தவரை சூழ்நிலைகள் சிறப்பாக அமையுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. காதலை பற்றி தவறான புரிதல் வேண்டாம், கோபம் பட வேண்டாம். என்று மாணவர்கள் முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. மாணவர்களுக்கு கண்டிப்பாக பொறுப்புகள் குடிவிடும். முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. முயலுங்கள், சாதித்து விட முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுக கொடுங்க. வாழ்க்கையில் திறம்பட எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் மட்டும் செய்ய வேண்டாம். பூராடம். இன்று சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பல நெருக்கடியான சூழ்நிலவினாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். உத்திராடம். இன்று உங்களுக்கு மனம் தெளிவடைய கொடுங்க. முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எல்லோர் மனதையும் இன்று புரிந்து கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று பெருக்கிக் கொள்வீர்கள். சந்தோஷ எண்ணங்கள் இன்று வெளிப்படக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன நிம்மதி கூடும் நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்தி கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று எதிரிகள் எல்லாம் தவிடுபொடியாகும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டு வெற்றி வாகை கண்டிப்பாக சுட முடியும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்க கொடுங்க. தாயின் அன்பும் ஆசையும் வளமாக கிடைக்கக்கூடும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார தொடர்பும் இன்று பலம் பெறக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக நன்மையை கொடுக்கக்கூடும். இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொட்டது ஓரளவு துளங்கும் நாளாக இருக்கக்கூடும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்திகளை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. திருமண சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தை நல்ல விதமாக நடக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் நீங்க சற்று தள்ளி வைப்பது நல்லது. சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். சின்னதாக வீண் செலவும் இருக்கக்கூடுங்க. சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாகவே இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று வழக்கம் போல் பணிகள் சிறப்படைய கொடுங்க. என்ன ஒன்று பணி சுமையும் கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. பெண்கள் ஆசைப்பட்ட பொருட்களை இன்று வாங்கிக் கொள்ள முடியும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசியுங்கள். தெளிவான சிந்தனை எடுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதலுக்காக நீங்க முன்கோபப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுத்து கொண்டு எதிலும் ஈடுபட வேண்டும். முக்கிய முடிவுகளை நீங்க யோசித்து எடுப்பது நல்லது. குழப்பம் இருக்கக்கூடாது. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள், அது போதும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று மனதளவில் உங்களுக்கு தெளிவு பிறக்க கொடுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாள் ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். மாறுபட்ட சூழல் குறித்து இன்று முக்கிய முடிவு எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. இன்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதும் உங்க கையில் உள்ளது. திருவோணம்.
தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். பொருளாதார விருத்தி இன்று உண்டாக கொடுங்க. சுய தேவைகளும் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். என்று உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சி பண்ணுங்கள். நல்ல வகையில் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்க கொடுங்க. அவ்விட்டம் என்று பொருளாதார விருத்தி உண்டாகக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. என்று எதிலும் உங்களுக்கு நிம்மதி பிறக்கக்கூடும். என்று கூட்டு முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். எதிலும் பொறுமையை கடைபிடித்தால் முன்னேற்றம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக கைகூடிவிடும். இன்று பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்க கொடுங்க. உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை மட்டும் பாதுகாப்பது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. இரவும் பகலமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது சிறப்பு. தெய்வ நம்பிக்கையை மட்டும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். பொது பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக எதிலும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். சிரமங்களை சரிக்கட்டிக் கொள்வது நல்லது. மிதமான பணவரவை என்று கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்திற்கு சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவராலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படுங்க. உணவு விஷயங்களும் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். என்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். ஏற்ற இறக்கமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்பாராத உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பெண்கள் என்று திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காரியங்கள் கடுமையாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு இன்று உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். முக அழகும் பொலிவும் குடிவிடும். என்ன ஒன்று கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. எதிர்பாராத செலவுகளை கட்டுப்படுத்துவதும் நல்லது. காதல் போன்ற விவகாரங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். சில இடங்களை விட்டுக் கொடுத்து சென்றால் காதல் கை கொடுங்க. மன அமைதி கொள்ளுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும். இன்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக இன்று எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான செலவுகளை இன்று தயார் செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வர கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகளை நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமான உணவுகளை கண்டிப்பாக உண்டு மழுவீர்கள். இன்று உங்களுக்கு சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மன தெளிவு உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. சதயம் முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அன்பு கலந்து அனைவரிடமும் பேசுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தேவையான நெருக்கடிகள் இருந்தாலும் அதனை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. கடினமான சூழல் நிலவினாலும் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. எதை நினைத்தும் தயவு செய்து குழம்பி போக வேண்டாம். போராட்டாத்தி சிந்தனையை ஒருநிலைப்படுத்த வேண்டும். சிறப்பான வாழ்க்கை நீங்கள் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். கஷ்டம் நஷ்டத்திலிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று ஓரளவு சிக்கல்களை தவிர்க்கும் நாளாக இருக்கக்கூடும். சிறப்பான செயல்பாடுகள் முன்னேற்றத்தை கொடுக்குங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றி வாகாக கண்டிப்பாக அமைய கொடுங்க. மேனும் ராசினியர்கள் இன்று பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. சிறப்பாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சமூக பணிகளில் அதிக ஆர்வம் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வதில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். தொழில் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. நிலவிய பணம் கண்டிப்பாக வசூலாகிவிடும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்குங்க. குடும்பத்தின் தேவையை குறைவேன்றி நிறைவேற்றி விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபார ரீதியில் எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பண வரவும் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. லாபம் உங்களுக்கு குறைவின்றி வரக்கூடும். கூட்டாளிகளும் சாதகமின்றி செயல்படுவார்கள். எதிர்பார்க்கும் கடன் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்குங்க.
தாமதம் ஏற்படுத்திய பணிகள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பல நெருக்கடிகள் நிலவினாலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைதி விடக்கூடும். சொன்ன சொல்லையும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான அறிவை இன்று நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். வாக்கு பலிதம் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனமும் இன்று நிறைவாக காணப்படும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். இல்லத்தில் சொல்லி திருமணத்திற்கான ஏற்பாடு செய்யுங்கள். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். என்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொள்ளுங்கள். படிப்பில் மட்டும் அக்கறை கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. அது மட்டுமில்லை, ஆசிரியரிடம் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி. இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. நெடுநாள் வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்குவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி ஏற்பட கொடுங்க. எண்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபட வேண்டும். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. ரேவதி. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உயர் அதிகாரிகளின் பாராட்டும் புகழும் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தைரியமாக எதையும் செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை வளம் சிறப்பாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.